கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான அலிசாயர் மௌலானா அவர்களே, உங்களுடைய சொந்த பிரதேசமான ஏறாவூரில் 1990ஆம் ஆண்டு ஒரு இரும்பு மனிதனாகவும் சமூகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பினை வகித்த அஸ்ஸஹீத் தாவூத் ஆசிரியர் அவர்களை தமிழீழ விடுதலை புலிகள் நடுராத்திரியில் கடத்தி சென்று படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் இம்மாதத்துடன் 25 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. நீங்கள் அப்பிரதேசத்தின் ஒரு மூத்த அரசியல்வாதி என்ற வகையில் இவ்வாறு கொலை செய்யப்பட்ட தாவூத் மாஸ்டர் அவர்களின் இந்த படுகொலையினை எந்த அர்த்தத்தில் நீங்கள் பார்க்கின்றீர்கள்? அவருடைய குடும்பத்துக்கு 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நீங்கள் கூறுகின்ற ஆறுதல் வார்த்தைகள் என்ன? எமது ஊரை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கல்விமான் என்று நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு சகோதரர் தான் மறைந்த மர்ஹூம் யுஎல் தாவூத் அவர்கள் உண்மையிலேயே அவர்களது கல்வி சேவை, பொது சேவை, சமூக சேவைகளை எல்லாம் அவர்கள் சமகாலத்திலே செய்து கொண்டு வந்தார்கள். எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஆசிரியராக ஒரு அதிபராக இருந்து நல்ல பல விஷயங்களை ஆரம்ப காலத்திலிருந்து எங்களுக்கு வழிகாட்டியவர் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த காலகட்டத்திலே பல சவால்கள் நிறைந்த காலகட்டத்திலே அவர் தைரியமாக எந்தவித பயமும் இல்லாமல் அப்பாவி மக்களுக்கு அநீதிகள் விளைவிக்கப்படுகின்ற நேரத்திலே எங்கு சென்றும் அதிகாரிகள் மத்தியிலும் சரி அல்லது அரச பிரமுகர் மத்தியிலும் சரி தனது குரலை அநீதி இழைக்கப்பட்ட அந்த மக்களுக்காக கொடுத்து வந்தார். அது அவரது சுபாவம். அந்த சுபாவம்தான் பின்னொரு காலத்திலே அவருக்கு இவ்வாறான ஒரு நிக்கதியை ஏற்படுத்தி விட்டதோ என்று மக்கள் மிகவும் அனுதாபத்துடன் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. 25 வருடங்களுக்கு முன்பு எங்களை விட்டு அவர் திடீரென்று மறைந்தாலும் அவரது நினைவு எங்களை விட்டு அகலவில்லை. அவ்வாறான ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றார். அவரை குறிப்பாக சொல்வதென்றால், அவரது பங்களிப்பை சொல்வதென்றால், அவர் 1956ஆம் ஆண்டு நாங்கள் பிறப்பதற்கு முதலே அவர் அடிக்கடி என்னுடைய சகோதரர் உடன் அவரது இருவரும் ஒன்றாக படித்தவர்கள், அவர்களெல்லாம் சேர்ந்து அந்த நேரத்திலே YMMA யங் மென் முஸ்லீம் அசோசியேஷன் என்று சொல்வார்கள், இளைஞர் வாலிப சமூகத்தின் ஊடாக அந்த நேரத்திலேயே ஒரு திருக்குர்ஆன் மகாநாடு ஒன்றை நடாத்தி, அந்த மகாநாடு என்று சொல்கின்ற நேரத்திலே இந்தியாவிலே இருந்து, மலேசியாவிலிருந்து, மொரிஷியஸிலிருந்து, மத்திய கிழக்கிலிருந்து, ஐரோப்பிய நாடுகளிலிருந்தெல்லாம் பேரறிஞர்கள், மத பெரியார்கள் எல்லாம் ஏறாவூருக்கு வந்து கலந்து கொண்டதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இவர்கள் அந்த நேரத்திலேயே சாதித்தவர்கள். அது மாத்திரமில்லை, அந்த மகாநாடை தொடர்ந்து திருக்குர்ஆன் கட்டுரைகள் என்ற ஒரு புத்தகத்தையே வெளியிட்டார்கள். அதை தொடர்ந்து இவரை பொறுத்தவரையில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஒரு ஆரம்ப காலகட்டத்திலே கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்தாலும், ஆனால் வறுமை வந்து படிப்புக்கோ அல்லது இதற்கோ தடையாக அமையாது என்ற அடிப்படையில் அவரது கடின உழைப்பு, விடாமுயற்சியின் மூலமாக அவர் உயர்கல்வி பெற்றார். அத்துடன் அவர் கொழும்பிலே அதைத் தொடர்ந்து 1957ஆம் ஆண்டு ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியராக வந்தவர். அதைத் தொடர்ந்து மேல் படிப்புக்காக, ஒரு பட்டதாரி படிப்புக்காக படித்து ஏறாவூரின் முதல் பட்டதாரி ஆசிரியர் என்ற பெயரையும் மகுடத்தையும் சூடிக்கொண்டார். இவ்வாறான எங்களது தாவூத் சார் என்று தான் நாங்கள் செல்லமாக கூப்பிடுவோம். அவர் என்னை பொறுத்தவரையில் எனது தாயார், எனது சகோதரர்கள் அனைவரும் அன்பாக எங்களுடைய ஒரு சகோதரர் போன்று என்னை அடிக்கடி சொல்வார். நான் சிறு வயதிலேயே உங்களை குழந்தையாக தூக்கி வளர்த்தவன் என்று என்னை தட்டி கொடுத்து, நான் பிற்காலத்திலே பல சேவைகள் ஆற்றுகின்ற நேரத்திலே, உங்களுக்கு தெரியும் 1985ஆம் ஆண்டு ஒரு துரதிர்ஷ்டவசமாக சில இன வேறுபாடுகள் அடிப்படையிலே மக்கள் இடம்பெயர்ந்த பொழுது பாடசாலைகள் எல்லாம் மக்கள் அகதிகளாக வந்திருந்தார்கள். அந்த அகதிகளுக்கு எவ்வாறு நாங்கள் உதவி செய்ய வேண்டுமோ, நான் அந்த நேரத்திலே
கொழும்பிலிருந்த ரிஃப்யூஜிஸ் ரிலீஃப் ஆர்கனைசேஷன் என்று ஹோட்டல் ரன்முத்து சர் அமீர் ஹாஜியார் அவர்களது தலைமையிலே நான் தான் செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தேன். அன்று நாங்கள் அங்கு சென்று அந்த அகதிகளுக்கெல்லாம் உதவி செய்கின்ற நேரத்திலே அதை ஒருங்கிணைக்கக்கூடிய ஏனைய பெரிய பெரிய ஹாஜிமார்களை ஆசிரியர்களை எல்லாம் சேர்த்து ஒருங்கிணைத்து இவர்களுக்கு சேவை செய்கின்ற விஷயங்களெல்லாம் எங்களுக்கு இலகுபடுத்தி தந்தார். அது மாத்திரமல்ல, 1987ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் IPKF இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் என்று இந்திய அமைதிப்படையினர் அங்கு நிலை கொண்டிருந்த காலத்திலே பல பிரச்சனைகள் சாதாரண மக்களுக்கு ஏற்பட்டது. ஏறாவூர் மக்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்ட நேரத்திலெல்லாம் இவர் உயர் அதிகாரிகளை எல்லாம் சந்தித்து மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைத்தவர் என்றும் அந்த நேரத்திலே மக்கள் அவரை மிகவும் சந்தோஷமாக மரியாதையாக பார்ப்பார்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் சமாதான பேச்சுவார்த்தைகள் இலங்கை அரசாங்கத்துடன் விடுதலை புலிகளுடன் நடக்கின்ற அந்த காலகட்டத்திலே 1989-90களிலே ஜனாதிபதி பிரேமதாசா அவர்களது ஆட்சி காலத்திலே விடுதலை போராளிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற நேரத்திலே முஸ்லிம் கிராமங்களிலே பல பிரச்சனைகள், ஓட்டமாவடியிலே, கல்குடா தொகுதியிலே, காத்தாங்குடியிலே, ஏறாவூரிலே இவ்வாறு பல பிரச்சனைகள் நடந்த நேரத்திலே நான் அந்த பேச்சுவார்த்தை அரசாங்க சார்பாக செய்து கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர் ACS ஹமீத் அவர்களை கூட்டிக் கொண்டு நான் கிழக்கு மாகாணத்துக்கு சென்றோம். அந்த நேரத்திலே ஓட்டமாவடியில் சென்று பல பிரச்சனைகளை மக்கள் சொன்னார்கள். அதுபோன்று ஏறாவூரிலே நாங்கள் ஒரு சந்திப்பை செய்கின்ற நேரத்திலே தாவூத் சார் அவர்கள்தான் அலிகாரிலே அதிபராக இருந்தார். அலிகாரிலே ஒரு கூட்டத்தை கூடி அந்த நேரத்திலே மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்தார்கள். அதுபோன்று காத்தாங்குடியிலே ஜவாத் அதிபராக இருந்த காலத்திலே அவர்கள் ஒரு சட்டத்தரணியும் கூட அவர்கள் தலைமையிலே அந்த பிரச்சனைகளை எங்களுக்கு முன்வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து விடுதலை புலிகளுடன் கரிகாலன், கருணா அம்மான் போன்றவர்களுடன் இந்த பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து மக்களுக்கு பிரச்சனைகள் நீங்கள் செய்யக்கூடாது, முஸ்லிம் மக்கள் இன்று இந்த பகுதியிலே தமிழ் பேசும் மக்களாக தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் இன முரண்பாடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது விடுதலை புலிகள் அதை குலைக்க விடக்கூடாது என்ற அடிப்படையிலே எமது அதிபர் தாவூத் அவர்கள் மிகவும் சமாதான சகவாழ்வு நாங்கள் வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களது குரலை கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, 1990ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வாகரையிலே ஒரு மகாநாடு நடந்தது. அந்த மகாநாட்டிலே தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவர் தமிழ் பேசும் மக்கள் எல்லாம் என் சகோதர வாஞ்சவுடன் வாழ வேண்டும் என்று அவர் அன்று பேசிய அந்த உரை இன்றும் எல்லோரும் அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு மனிதரை கடைசி நேரத்திலே அவர் தைரியமாக மக்களுக்காக அநீதி இழைக்கப்படுகின்ற அப்பாவி மக்களுக்காக குரல் கொடுத்த காரணத்தினால்தான் இவர்கள் இவ்வாறான திடீரென்று கடத்தி அவரை ஷஹீதாக்கி விட்டார்கள் என்ற அந்த அடிப்படையில் அவரது குடும்பம், அவரது சகோதரர்கள், அவர்களது மாணவர்கள், உடன்பிறப்புகள் அனைவரும் இன்றும் அவர்களது மறுமை வாழ்வு நலமாக அழகாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் நாங்கள் என்றும் அவரை நினைவு கூட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன்.